வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். சென்னையில் சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை கத்திப்பாரா மெட்ரோ ரயில் பணிகளை பார்வையிட்டு விரைவுபடுத்தினார். தக் லைஃப் படத்தை வெளியிட மறுத்த கர்நாடக பிலிம் சேம்பர் மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். பட வெளியீட்டுக்கு எதிராக வன்முறையில் யாரேனும் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவு. பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு திமுக காரணம் என்பது அப்பட்டமான பொய். அன்புமணியின் பேச்சு கடைந்தெடுத்த பொய் என்றும் ராமதாஸ் காட்டு. கட்சி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் என அன்புமணி மீண்டும் திட்டவட்டு. தன் மீதான குற்றச்சாட்டுகள் 100 விழுக்காடு பொய் என்றும் மறுப்பு. திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார் என்று திருநாவுக்கரசர் நம்பிக்கை. முருகன் மாநாடு நடத்தினாலும் இந்துக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் திட்டவட்ட. ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ரத்து. பணியிடை நீக்க நடவடிக்கையில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. பழனியில் எலுமிச்சை விளைச்சல் அதிகரித்ததால் விலை கடும் சரிவு. 1 கிலோ 20 முதல் 30 ரூபாய் வரை விற்பனை. வந்தவாசியில் தயாரான ஆஞ்சநேயர் சிலையை லாரி மூலம் கொண்டு செல்வதில் தொடரும் தாமதம். 200 டன் எடை கொண்ட பிரம்மாண்ட சிலையை வழியிலேயே வழிபடும் கிராம மக்கள். அஞ்சிலே ஒன்று பெற்ற நங்கை கண்டயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து. ஊத்தங்கரை அருகே மாமரங்களை வெட்டி அழிக்கும் விவசாயிகள். மாங்காய்களை பறிப்பதற்கான கூலி கூட கிடைக்கவில்லை என வேதனை. நெல்லை அருகே ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் மக்கள் அவதி. ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. பல்லடம் அருகே 75 ஏக்கர் பச்சை மிளகாய் காய்க்கவில்லை என விவசாயிகள் புகார். தனியார் விதை நிறுவனத்தால் 80 லட்சம் ரூபாய் இழப்பு என வேதனை. சென்னையில் புறநகர் மின்சார ஏசி ரயிலுக்கு வரவேற்பு இல்லை. அதிக கட்டணத்தால் பயணிக்க தயங்கும் மக்கள். ஆங்கிலம் பேசுபவர்கள் விரைவில் வெட்கப்படுவார்கள். டெல்லியில் நடைபெற்ற விழாவில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா சர்ச்சை பேச்சு. கர்நாடகாவில் அனுமதியின்றி பெருங்கூட்டமாக கூடினால் 3 ஆண்டுகள் சிறை, 5000 ரூபாய் அபராதம். கூட்ட நெரிசல் மரணங்களை தவிர்க்க சட்ட திருத்தம் கொண்டுவர அமைச்சரவை ஒப்புதல். குஜராத், மகாராஷ்டிராவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். ஜார்க்கண்டில் கனமழையால் சாலைகள் துண்டிப்பு, 10 பேர் உயிரிழப்பு.
2021ஆம் ஆண்டிலிருந்து ஏற்றுமதியை தொடர்ந்து அதிகரித்து வரும் ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 16வது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர், இந்த முறை கூடுதலாக 33 நிறுவனங்கள் உட்பட 468 நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 3617 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், திமுகவின் 4 ஆண்டு கால ஆட்சியில் இருமடங்காக 6626 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஏற்றுமதியில் சாதனை படைத்து உற்பத்தி துறையிலும் தமிழ்நாடு முதன்மை வகிப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவோட உற்பத்தி துறை சார்ந்த மொத்த உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு 11.90 விழுக்காடு. மோட்டார் வாகன உற்பத்தி, ஆயத்த ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம். ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் 2வது இடம். இந்திய அளவில் இயந்திரங்கள் மற்றும் தளவாடங்கள் உற்பத்தியில் 17.66 விழுக்காட்டோட 2ஆம் இடம். தமிழ்நாட்டோட தொழில் முனைவோரில் பெண்களுடைய பங்கு 30 விழுக்காடு. இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், இந்தியாவில் இருக்க 14,90,000 பதிவு செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்களில் 6,30,000 பேர், அதாவது 42 விழுக்காடு பெண்கள். ஏற்றுமதியில் முதல் 4 மாநிலங்களில் 2021-22ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து ஏற்றுமதி மதிப்பு அதிகரிச்சுட்டு வருது ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். தொடர்ந்து பேசிய அவர், 14 புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் சிறு குறு நிறுவனங்கள் மூலம் 2,46,00,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். 59,915 புதிய தொழில் முனைவோர்களுக்கு 2,035 கோடி மானியத்துடன் 5,000 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நந்தம்பாக்கத்தில் இருந்து ஆலந்தூர் சென்ற முதலமைச்சர் அங்கு நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கத்திப்பாரா மேம்பாலத்திற்கு மேலே மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளின் ஒரு பகுதியாக இணைப்பு பாலங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பாமகவில் நிலவும் குழப்பத்திற்கு திமுகவே காரணம் என அன்புமணி கூறியது அப்பட்டமான பொய் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அன்புமணி மன்னிப்பு கேட்டது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பாடல் பாடியே ராமதாஸ் பதிலளித்துள்ளார். மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. ஐயா திரு அன்புமணி சொல்றாரு, நான் வந்து தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன், நீங்க என்ன கட்டளையிட்டாலும் அது பணியாற்றுறதுக்கு தயாரா அப்படிங்கிறாரு. நேரில் வந்து அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா, இதுவே போதும் நினைக்கிறீங்களா? கண்ணு, நீ சொல்றதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும். சூழ்ச்சிகள் செய்து நம்மை போன்ற கட்சிகளை குழப்பம் செய்து அதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனையில திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையிடுதா? அதாவது அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய், அப்பட்டமான பொய்.
தன் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் 100% பொய்யானவை என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு இவ்வாறு தெரிவித்தார். கடந்த சில வாரங்களாக சில சூழல்கள் நிலவை கொண்டிருக்கிறது, குழப்பமான சூழல்கள் நிலவை கொண்டிருக்கிறது. என் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் 100 விழுக்காடு பொய்யான குற்றச்சாட்டுகள். இதில் இன்னும் சற்று நாட்களில் உங்களுக்கு நான் தெளிவாக தெரியப்படுத்துவேன். நம் கட்சிக்காக, நம் சமுதாயத்திற்காக என்னுடைய மனம் மிகுந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கிறது. பாமக எம்எல்ஏக்கள் ஜி.கே. மணி, அருள் விரைவில் பூரண குணமடைய கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என்று தொண்டர்களிடம் அக்கட்சித் தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். சேலத்தில் அன்புமணி தலைமையிலான பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, எம்எல்ஏ அருள் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் இருவரும் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்தடுத்து 2 எம்எல்ஏக்கள் நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பாமகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அனுமதிக்கப்பட்டு இல்லை, திரு அன்புமணி சேலம் தர்மபுரி போகிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி இங்கே வந்து அனுமதிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம். அவங்கள்ட்ட பேசுனீங்களா, தொடர்பு பண்ணீங்களா, எப்படி இருக்காங்களா? நான் கேட்டிருந்தேன். அதாவது உடலை பற்றி செக்கப், பிளட்டு மற்ற செக்கப்லாம் பண்ணிட்டு தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதனிடையே உடல்நலக் குறைவால் அனுமதிக்கப்பட்டுள்ள ஜி.கே. மணி மற்றும் அருள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நன்கு குணமடைய கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என்று சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தொண்டர்களிடம் அன்புமணி கூறினார். நமது கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் நலம் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் விரைவில் பூரணமாக குணமடைய வேண்டும். உடல் ரீதியாக மன ரீதியாக பூரணமாக குணமடைய வேண்டும் என நாம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் கலந்து கொள்ளாமல் தவிர்ப்பதற்காகவே இருவரும் மருத்துவமனையில் சேர்ந்துள்ளனரா என்ற கேள்வி பாமகவினர் மத்தியில் எழுந்துள்ளது. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்துள்ள உச்சநீதிமன்றம் ஜெயராம் மீதான சிறுவன் கடத்தல் வழக்கினை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியுள்ளது. சிறுவன் கடத்தல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ஜெயராம் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை நேற்று விசாரித்த உச்சநீதிமன்றம் ஏடிஜிபி ஜெயராமின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தது. இவ்வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் உச்சல் யூயான் மன்மோகன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் தேவ் சிறுவன் கடத்தல் வழக்கு விசாரணையை கருத்தில் கொண்டு ஏடிஜிபி ஜெயராம் மீதான தற்காலிக பணியிடை நீக்கம் தொடர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உயர் பதவியில் உள்ள ஒருவர் விசாரணையில் பாதிப்பை ஏற்படுத்துவதை விரும்பவில்லை என்றும் தற்போதைய நிலையில் ஜெயராமின் பணியிடை நீக்கத்தை திரும்பப் பெறப் போவதில்லை என்றும் உச்சநீதிமன்றத்திடம் முறையிடப்பட்டுள்ளது. இதையடுத்து இவ்வழக்கு விசாரணையை சிஐடி அல்லது காவல்துறையின் வேறு பிரிவுக்கு மாற்ற முடியுமா என்பதை தமிழ்நாடு அரசிடம் கேட்டுக் கூறுமாறு வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் தெரிவித்தனர். பின்னர் தமிழ்நாடு அரசின் ஒப்புதலை அடுத்து ஏடிஜிபி ஜெயராம் மீதான சிறுவன் கடத்தல் வழக்கு விசாரணையை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் சிறுவன் கடத்தல் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை வேறு அமர்வுக்கு மாற்றவும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் சமீபத்தில் தொடங்கப்பட்ட புறநகர் மின்சார ஏசி ரயில் சேவைக்கு பயணிகளிடம் போதிய வரவேற்பு இல்லாமல் உள்ளது. அதிக கட்டணத்தால் பயணிகள் இல்லாமல் ரயில் பெட்டிகள் காலியாக செல்வது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு.
புறநகர் ரயிலில் ஏசியா என சென்னை மக்களை ஆச்சரியமூட்டியது இந்த ரயில். ஆனால் இந்த சேவை தொடங்கப்பட்ட 2வது நாள் முதலே இதற்கு வரவேற்பு குறைய தொடங்கியுள்ளது. சென்னையின் முதல் புறநகர் மின்சார ஏசி ரயில் சேவை கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கப்பட்டது. கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை செல்லும் இந்த ரயிலுக்கான கட்டணம் மிக அதிகம். சாதாரண புறநகர் ரயிலில் கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை செல்ல 15 ரூபாய் கட்டணம் என்றால் இந்த ஏசி ரயிலில் 105 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த ரயிலில் குறைந்தபட்ச கட்டணமே 35 ரூபாய். மாதாந்திர சீசன் டிக்கெட் 620 ரூபாய் முதல் 2115 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. இப்படி அதிகப்படியான கட்டண வசூலால் சுமார் 5000 பேர் பயணிக்கக்கூடிய ரயிலில் வெறும் 300 பேர் மட்டுமே செல்கின்றனர். சாதாரண மக்கள் தான் பெரும்பாலும் ரயில்வே பயன்படுத்துகிறாங்க. துரிதனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும், கட்டணம் கம்மி அப்படின்றதுனால தான் இந்த பயணத்தை இப்போ மக்கள் பெரும்பாலும் விரும்புகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் 105 ரூபாய்ன்றது மிக அதிகமான ஒரு கட்டணத்தொகை. சென்னையில் மெட்ரோ ரயிலும் ஏசியுடன் தான் இயங்குகிறது. ஆனால் அதற்கான கட்டணம் பயணிகள் ஏற்றுக்கொள்ளும்படி உள்ளதால் அதற்கான வரவேற்பு தினந்தோறும் கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. இதைவிட பல வசதிகள் அதிகம் கொண்ட ரயில் நிலையம் முழுவதுமே குளிரூட்டப்பட்டு இருக்கின்ற மெட்ரோ ரயில் நிலையத்தினுடைய டிக்கெட்டு அளவை கம்பேர் செய்கின்ற பொழுது இது மிக அதிகமாக உள்ளது. அதனை கருத்தில் கொண்டு டிக்கெட் கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எப்படி மெட்ரோவில் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களோ அது மாதிரி இதை அறிமுகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அதனை போன்ற இதில் ஒரு டிஸ்கவுண்ட் நிலையும் ரேட்டு கட்டண குறைப்பும் செய்து மெட்ரோ அட்டையே இதற்கு பயன்படுகின்ற வகையில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். அதிக கட்டண வசூல் தொடர்பாக ரயில்வே அதிகாரிகளிடம் கேட்டபோது கட்டணம் தொடர்பான முடிவுகளை ரயில்வே வாரியம்தான் எடுக்கும் என்றும் பயணிகளின் கோரிக்கைகளை அவர்களுக்கு தெரிவிப்போம் என்றும் தெரிவித்தனர். சன் செய்திகளுக்காக செந்தில். பொது இடங்களில் தூய்மையான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை விலையில்லாமல் வழங்கும் நோக்கில் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ள குடிநீர் ஏடிஎம் திட்டத்திற்கு மக்கள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கும் குடிநீர் ஏடிஎம் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 50 இடங்களில் இந்த குடிநீர் ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளன. மெரினா கடற்கரை நீச்சல் குளம் அருகே குடிநீர் ஏடிஎம்மை துவக்கி வைத்த முதலமைச்சர் அதில் குடிநீர் அருந்தி தாகத்தை தீர்த்து கொண்டார். இந்த குடிநீர் ஏடிஎம் திட்டத்தை வரவேற்றுள்ள பொதுமக்கள் தாங்கள் பொது இடங்களுக்கு குடும்பத்துடன் வரும்போது பாட்டில் குடிநீரை காசு கொடுத்து வாங்கும் சிரமம் இனி இருக்காது என்றனர். ஒரு பாட்டிலுங்க 10 ரூபா கொடுத்து வாங்குறோம். இங்கே வந்தால் நல்லா குடிச்சிட்டோம், நாங்களும் தண்ணி பிடிச்சின்னு போகலாம். தண்ணியெல்லாம் நல்லா இனிமையாக இருக்குது, நல்லா இருக்குது தண்ணி. இந்த தண்ணி குடிக்கிறது நமக்கு வசதியாக இருக்குது. வெயிலில் அங்கே இங்கே நம்ம தேடிட்டு இருக்கும்போது வெயிலாக இருந்தது, இப்போ வந்தேன் தண்ணி குடித்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. காசு செலவாகும், ஒரு 10 ரூபா 15 ரூபா இல்லை 20 ரூபா ஆகுது. ஒரு கேன் 20 ரூபா ஆகுது. இங்கே இந்த மாதிரி வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இங்கே பேருந்து நிலையம், கடை வீதி, மருத்துவமனை வளாகம் போன்ற இடங்களில் குடிநீர் ஏடிஎம் அமைக்கப்பட்டு உள்ளதால் தூய்மை பணியாளர்கள், போக்குவரத்து காவலர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் இந்த திட்டம் பயனுள்ளதாக மாறி உள்ளது. சூப்பராக இருக்குது. தண்ணி பீச்சில் ரொம்ப கஷ்டம்தான், எல்லாம் வசதி பண்ணி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, தண்ணி அருமையாக இருக்குது. வெளியே கஷ்டப்படுறதுக்கு இங்கே பீச்சில் மக்கள் இருக்கிறதுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு எல்லாம் வசதியாக இருக்குது. இந்த திட்டத்தை பிற நகரங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டி. கார்த்தியுடன் அன்பு செல்வன். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற முதல் நாளிலேயே ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியிருப்பது மீனவ கிராமங்களில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ராமேஸ்வரம் மீனவர்கள் 700க்கும் மேற்பட்டோர் 105 விசைப்படகுகளில் பாம்பன் தெற்குவாடி துறைமுக பகுதியிலிருந்து மன்னார் வளைகுடா பகுதியில் மீன்பிடிக்க சென்றனர். தடைக்காலம் முடிந்து முதல் முறையாக கடலுக்கு சென்ற மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்து தாக்கினர். அவர்களிடமிருந்த மீன்களை அள்ளிக் கொண்டும் விரட்டியடித்துள்ளனர். தங்களை முட்டி போட வைத்து மிரட்டியதாகவும் கெட்ட வார்த்தையில் திட்டி இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்ததாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். போட்ல ஏறி எல்லாரையும் முட்டு போட்டு அட்டியில வச்சு ஆளுக்குள்ள உட்கார சொல்லிட்டு டிரைவர் மட்டும் என்னை மட்டும் கூட்டு போய் உள்ள வச்சு போட்ல இருந்த அங்காடி ஜாமான் மற்ற ஜாமான்கள் அப்பிக்கிட்டு மீன் ராலுக்குள்ள அப்பிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு நஷ்டமாயிருக்கும் முதக்கடல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு பாக்குறேன். இந்த நஷ்டம் கடலுக்கு போனா எங்களுக்கு வளரவே முடிஞ்சிச்சு. மொத்தம் இன்னைக்கு போட்டுக்கொள்ள 2 லட்சம் ரூபாய் நட்டமாயிருக்கு. கடலுக்கு போயிருந்தும் போது மொதப்பாடே நெய் பிடிச்சிருச்சு. பிடிக்கவும் மீன் இறாலு நண்டு எல்லாமே அள்ளிட்டு போயிட்டாங்க. எங்களெல்லாம் மண்டி போட்டு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு மிரட்டினாங்க. மிரட்டி உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் நண்டு இறாலு எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிட்டாங்க. டிரைவரை தனியா கூட்டு போய் அவங்க 2 அடி அடிச்சாங்க. டிரைவர் மட்டும் எங்களெல்லாம் ஒன்றும் அடிக்கல. இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் மீதும் இலங்கை கடற்படையினர் கடுமையாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். விசைப்படகில் 4 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தனர். 18 நாட்டிக்கல் மைல் தொலைவில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் விசைப்படகுகளை மோதி சேதத்தை ஏற்படுத்தி கடுமையாக தாக்கியுள்ளனர். விசைப்படகில் இருந்த மீன்பிடி வலை உள்ளிட்ட உபகரணங்களை சேதப்படுத்தி கடலில் வீசியுள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பித்த மீனவர்கள் 3 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். உங்க எல்லையிலிருந்து எங்க எல்லைக்கு உள்ள வந்து எங்க விசைப்படகை இழுத்து கொண்டு போய் எங்களுடைய மீனவர்களை துன்புறுத்தி அடித்து வலையெல்லாம் சேதப்படுத்தி போட்டை ஓட்டி உடைச்சி எங்களுடைய பொருள் அனைத்தும் சேதாரமாகி 2 லட்சத்துக்கு மேலே எங்களுடைய பொருள்கள் எல்லாம் அழிவடைஞ்சிருச்சு. தொழில் சுத்தமாக இல்லாமல் வெறும் போட்டை வந்து ஆளுநர் அடித்து எல்லாம் மருத்துவமனையில் இருக்காங்க. கடும் கொந்தளிப்பில் உள்ள மீனவ கிராம மக்கள் நீண்ட காலமாக நீடித்து வரும் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழங்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் மாற்று சாகுபடிகளுக்கு மாறி வருகின்றனர். கிலோ 5 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் மாமரங்களை வெட்டி அழித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உரிய கொள்முதல் விலை கிடைக்காத ஏமாற்றத்தில் மாமரங்களை விவசாயிகள் வெட்டி சாய்க்கும் அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. மா உற்பத்திக்கு பெயர் பெற்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கிருந்து ஆண்டுக்கு சுமார் 3 லட்சம் டன் வரை மாங்காய்கள் வெளிமாநிலங்களுக்கும் மாங்கூழ் ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த ஆண்டு மாம்பழம் மற்றும் மாங்கூழ் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் 25க்கும் மேற்பட்ட மாங்கூழ் ஆலைகள் கொள்முதலை குறைத்துவிட்டன. இதனால் மாம்பழங்கள் தேக்கமடைந்து விட்டதால் கொள்முதல் விலை கிடுகிடுவென குறைந்து கிலோ 25 ரூபாயிலிருந்து வெறும் 5 ரூபாயாக சரிந்துவிட்டது. மா சாகுபடி செய்வதனால் எந்த பலனும் இல்லை, கடனாளியாவது தான் மிச்சம் என்ற சூழ்நிலையில் மாமரங்களை வெட்ட சூழ்நிலை ஏற்பட்டு இப்போ மாமரங்களை வெட்டியுள்ளனர். இது படிப்படியாக வெட்ட ஆரம்பித்தால் மா சாகுபடியே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். ஆண்டு முழுவதும் உரம், மருந்து தெளிப்பு, நீர் பாய்ச்சுதல் என ஏக்கருக்கு ஆயிரக்கணக்கில் செலவு செய்து வரும் நிலையில் விலை வீழ்ச்சி எதிரொலியாக காய்களை பறிக்கும் கூலிக்கு கூட கட்டுப்படியாகாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மா விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் போச்சம்பள்ளி அருகே தட்டக்கல், வீரமலை உள்ளிட்ட பகுதிகளில் மாற்று பயிர்களுக்கு மாற விரும்பும் விவசாயிகள் மாமரங்களை வெட்டி சாய்த்து வருகின்றனர். இன்னைக்கு இருக்கிற இயற்கை சூழ்நிலைகளுக்கு பாத்தீங்கன்னா 2 டைம் 3 டைம்லாம் மருந்தெல்லாம் கூட அடிச்சிருக்கும். அது ஒரு காஸ்ட் இல்லாம இன்னைக்கு ஒரு லேபரோடைய கூலி கூட கொடுக்க முடிய மாட்டேங்குது. கிலோ 3 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது எல்லாமே இயற்கையாவே கொஞ்சம் நஷ்டப்படுது. இந்த வண்டி விழுறது, புழு விழுறது, இந்த மாதிரியும் கொஞ்சம் நஷ்டம் போயிட்டு இருக்கு. இந்த ஆண்டு கொள்முதல் விலை வீழ்ச்சியால் ஏராளமான விவசாயிகள் மாங்காய்களை பறிக்காமல் மரங்களிலேயே விட்டுள்ளனர். கொள்முதல் செய்யப்படாத மாம்பழங்களை சாலையோரங்களிலும்
கால்நடைகளுக்கு உணவாகவும் கொட்டி வருகின்றனர். மா விவசாயிகளை பாதுகாக்க சிறப்பு திட்டங்களை அறிவித்து தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஊத்தங்கரையிலிருந்து ஜெகநாதன். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே அதிகப்படியான வெப்பத்தின் தாக்குதலால் பூச்சி பாதிப்பு ஏற்பட்டு பல ஏக்கர் கரும்பு பயிர்கள் கருகுவதால் விவசாயிகள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரை அடுத்த சீமெய்யூர் கிராமத்தில் பல நூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் கரும்பு பயிரிட்டுள்ளனர். விவசாயிகள் எதிர்பார்த்தபடி தொடக்கத்தில் அவ்வப்போது மழை பெய்ததால் கரும்புக்கு போதுமான அளவிற்கு தண்ணீர் இருந்து வந்தது. ஆனால் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் கரும்பு கருக தொடங்கியதுடன் பூச்சி பாதிப்பும் ஏற்பட்டது. தண்ணீரின்றி கருகும் பயிர்களைக் கண்ட விவசாயிகள் தற்போது பூச்சி பாதிப்பால் கருகி போவதைக் கண்டு செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இதை நம்பி நாங்கள் ஏக்கருக்கு 50,000 அளவுக்கு செலவு பண்ணியிருக்கிறோம். கூட்டுறவு சொசைட்டியில் வேறு கடன் வாங்கியிருக்கோம். இதுக்காக ஆளை பரிந்துரை பண்ணி எங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. அந்த கடனே அடையுமான்ற அளவுக்கு கேள்விக்குறியில் இருக்குது. 100 ஏக்கர் பரப்பளவில் கருகியுள்ள கரும்பு பயிர்களை காப்பாற்றுவதற்காக வேளாண் அதிகாரிகளிடம் கேட்டு கருகியுள்ள பயிர்களுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்து வருகின்றனர். முதற்கட்டமாக ஒரு 30 ஏக்கருக்கு இப்போ ட்ரோன் மூலிமா மருந்து அடிச்சிட்ருக்கோம். இது ஒரு ஏக்கருக்கே இது 10,000 ரூபாய் செலவாகுது. இது விவசாயி கடுமையான ஒரு மன உளைச்சலாக ஆகியிருக்காங்க. இது வரைக்குமே இல்லாத ஒரு வைரஸ் இங்கே பாதிச்சிருக்கு. இது அதிகப்படியாக விவசாயிங்க கரும்பு விவசாயி இதில் ரொம்பவும் பாதித்து இது செஞ்சுருக்காங்க. இது அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு தீர்வு எட்டணும். வெப்பத்தின் தாக்குதல், பூச்சி பாதிப்பால் கருகிய கரும்பு பயிரை காப்பாற்றவும் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்யவும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் அம்பேத்கர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.